ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது வைகாசி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களுடைய நிலைகளை பற்றி பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வைகாசி மாதம் 1ஆம் தேதி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ரிஷப ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிதுன ராசியிலே குரு பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. வைகாசி மாதம் 12ஆம் தேதி ரிஷப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் தனது சொந்த வீடான மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். வைகாசி மாதம் 12ஆம் தேதி மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் தனது உச்ச வீடான கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். வைகாசி மாதம் 26ஆம் தேதி மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கும் தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. வாருங்கள் ராசிக்குள் போகலாம். மிதுன ராசி. ராசியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 12ஆம் தேதி வரை குரு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும் எந்த ஒரு செயலையும் வெற்றி முனைப்போடு செய்து முடிப்பீர்கள். பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த வைகாசி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. தன குடும்ப வாக்குஸ்தானத்திலே இம்மாதம் 12ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும், லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்வையிடுவதாலும் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதம் இந்த மாதம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். உங்களுடைய பேச்சிலே ஒரு தெளிவு இருக்கும். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். குடும்பத்திலே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம். சிலர் புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவதற்கான ஒரு சூழல் உண்டு. தைரிய வீரியஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் எதிரிகளெல்லாம் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். இளைய சகோதர சகோதரியுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து முதல் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானாதிபதி விரயஸ்தானத்திலே இம்மாதம் 12ஆம் தேதி வரை பயணம் செய்து கொண்டிருப்பதும், சுகஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்வையிடுவதாலும் தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் உங்களுக்கும் தாய்க்கும் இடையே கருத்து முதல்கள் ஏற்படும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலை கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உறவினர்களுடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. பூமி வீடு வாகனம் வாங்கும்போது ஒன்றுக்கு பல முறை ஆவணங்களை சரிபார்த்து வாங்குவதே மிகவும் சிறப்பு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை இம்மாதம் 12ஆம் தேதி வரை குரு பகவான் பார்வையிடுவதாலும், லாபஸ்தானாதிபதி செவ்வாயினுடைய பார்வையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே விழுவதாலும் சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும். இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவீர்கள். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கூடுதலான வருவாய் உண்டு. லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாய் உண்டு. சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள்.
அவருடைய ஆசியும் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைந்திருக்கும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானத்தை இந்த மாதம் ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி பார்வையிடுவதாலும் இம்மாதம் 12ஆம் தேதியிலிருந்து குருவனுடைய பார்வையும் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே விழுவதாலும் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். களத்திர ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திர ஸ்தானத்தை இம்மாதம் 12ஆம் தேதி வரை குரு பகவான் பார்வையிடுவதும் 26ஆம் தேதி வரை சுக்கிரனுடைய பார்வையும் களத்திர ஸ்தானத்திலே விழுவதாலும் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழலும் உண்டு. தம்பதிகளிடையே மன மகிழ்ச்சிகள் ஏற்படும். பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழில் செய்பவர்களெல்லாம் கூட்டுத் தொழிலிலே அபரிவிதமான முன்னேற்றத்தை காண்பீர்கள். இந்த மாதம் கூட்டுத் தொழிலுக்கு கூடுதல் முதலீடு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படும். அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் அஷ்டமஸ்தானத்தை இம்மாதம் 12ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் பார்வையிடுவதாலும் இம்மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. பாக்கிய ஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் பாக்கியாதிபதி சனி பகவான் தொழில் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் பாக்கிய ஸ்தானத்தை இம்மாதம் 12ஆம் தேதி வரை குரு பகவான் பார்வையிடுவதாலும் இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சில புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். ஆனால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. அனுசரித்து போவது மிகவும் நல்லது. சிலருடைய தந்தைக்கு உடல் நலத்திலே பாதிப்புகள் ஏற்படும். சிலர் தந்தைக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தொழில் ஸ்தானத்திலே தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தொழில் ஸ்தானாதிபதி மாதம் 12ஆம் தேதி வரை ராசியிலும் பின்பு தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் வேலை தேடுபவர்களுக்கு எல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். லாபஸ்தானத்திலே லாபஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே இரட்டிப்பான வருவாய் உண்டு. மூத்த சகோதர சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். இன்றைய ஸ்தானத்திலே ராசிநாதர் 12ஆம் தேதி வரை பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதற்கு தொலைதூர பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. இதற்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. இறைவனுடைய திருவருள் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்லவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.